வச்சுட்டு அப்புறம் பேசுவோம். தேசிய கொடி இப்பொழுது ஏற்றப்பட இருக்கிறது. நமது பாடல் எம்சிஎம் அவர்கள் கொடியேற்றி இருக்கின்றார்கள். சும்மா இந்த 74வது குடியரசு விழாவிற்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கும் நமது அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் தெரிவித்து நமது பெரியமணி இமாம் அவர்கள் குடியரசு விழாவிற்கு ஒரு பெரிய உரையாற்றுவார்கள். يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم. கண்ணியத்துக்குரிய நமது இந்திய தேசத்தினுடைய 77வது குடியரசு தின விழாவில் நமது அல்ஜாமியா சாலிமா குறிநாடு பெரிய பள்ளிவாசலை சிறப்பான முறையிலே இந்திய தேசிய கொடியை ஏற்றி அமர்ந்திருக்கும் நமது ஜமாத்துடைய மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே, எம்சிஎம் அவர்களே மற்றும் அனைத்து நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தார்களே, மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆரம்பமான செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நாடு எப்பொழுது தன்னிறைவாக அடைகிறது என்று சொன்னால், இன்னொரு நாட்டினுடைய கட்டுப்பாடு இல்லாமல், இன்னொரு நாட்டினுடைய ஆளுமை நாட்டின் மீது இல்லாமல் தன்னிறைவான ஆட்சி, அது சிறிய நாடோ அல்லது பெரிய நாடோ எப்பொழுது கொண்டிருக்கிறதோ அப்பொழுதுதான் அந்த நாட்டினுடைய இறை என்பது பேணி பாதுகாக்கப்படுகிறது என்பதிலே எவ்விதமான சந்தேகமில்லை. ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு மேலாலே இந்திய நாட்டை ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தினுடைய அந்த அடக்குமுறைகளுக்கு அடிபணியாமல் வெள்ளையனை துரத்தி அடித்து இந்த நாடு எங்களுடையது, இந்த நாட்டினுடைய வளம் என்று பல்வேறு மொழி பேசுகிற மக்களாக, பல்வேறு இனங்களாக, பல்வேறு குலங்களாக இப்படியெல்லாம் இருந்த மக்களை ஒரு தேசிய கொடியின் கீழாலே ஒன்றிணைத்த பெருமை நமது இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தது. என்று சொன்னால், மற்ற மக்களை விட இந்திய தேசியத்தினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள், அதற்காக ரத்தம் சிந்தியவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் என்று சொன்னால் வகையான வார்த்தை இல்லை. நமது நாட்டினுடைய தேசிய கொடியை ஒரு இஸ்லாமியர் என்பதில் நாம் பெருமை கொள்கிறோம். இந்த தேசியம் நம்முடைய நெஞ்சத்திலே நாம் ஏற்றி வைத்திருக்கிறோமே,
இதில் உள்ள அடையாளமே முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் இந்த நாட்டில் அனைவரும் ஒரு தாய் மக்களாக இருக்கிறோம் என்பதற்கான அடையாள சின்னமாகத்தான் இந்த தேசிய கீதம், தேசிய கொடி அமைந்திருக்கிறது என்பதிலே எவ்விதமான சந்தேகமில்லை. நாடு சுதந்திரம் பெற்று குடியரசாக அமைக்கப்பட்டு 77 ஆண்டுகளை தொற்றிருக்கிற இந்த சமயத்திலே கூட இன்னமும் இந்த இந்திய நாட்டினுடைய வளங்கள் அது நிறைவுடைமையாகவில்லை என்பதிலே வருத்தமடைகிறோம். ஒவ்வொரு சமூக மக்களுக்கும் அவர்களுக்காக வேண்டிய உரிமைகளை வழங்க வேண்டும் என்பது இந்த நாட்டினுடைய இறையாண்மை கொள்கையிலே கட்டுப்பட்டது. உலகத்திலே இந்திய தேசத்தை மாதிரியாக வேறொரு எந்த நாட்டையும் நாம் பார்க்க முடியாது. பல்வேறு மதங்களை, மார்க்கங்களை கொண்டிருக்கிற, பல்வேறு சமயங்களில் வாழுகிற அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி இவர்கள் அனைவரும் நான் பெற்ற மக்கள் என்று இந்திய தாய் சொல்கிறார். ஆனாலும் இந்திய தேசத்தை துண்டாடுவதிலே, பிரித்து பார்ப்பதிலே பலர்கள் அதற்கான சூழ்ச்சிகளை செய்தாலும் இந்த நல்ல நாட்களிலே அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு நாம் அனைவரும் ஒரு தாய் மக்களாக இருப்போம், ஒற்றுமையாக இருப்போம் என்கிற அந்த சூளுரையை இந்த நேரத்தில் நாம் சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறோம். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா மாநகரத்துக்குள்ளாலே நுழைந்த அந்த நேரத்திலே அந்த நாடு ஏழ்மையான ஒரு நாடு. பிறகு பிற்காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாட்டை எவ்வாறு கட்டமைத்திருந்தார்கள் சொன்னால், மதீனா மாநகரத்திலே ஏதாவது ஒரு சஹாபி, ஒரு ஏழை சஹாபி அவருடைய பிரேதம் ஜனாசா கொண்டு வந்து பள்ளிவாசலிலே பிரார்த்தனைக்காக வேண்டி, தொழுகைக்காக வேண்டி வைக்கப்படுமையானால் பெருமாள் கேட்பார்கள், இந்த ஜனாசா, இந்த பிரேதம் அவர் சொத்து பத்துகளை ப்ராப்பர்ட்டி விட்டுட்டு போயிருந்தால் அதை அதற்குண்டான வாரிசுகள் எடுத்துக்கொள்ளட்டும். இறந்தவர் கடனோடு மௌத்தாயிருப்பாரேனால் இந்த நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நான் சொல்கிறேன், இந்த அரசாங்கம் தான் அவருடைய கடனை அடைப்பதற்கு போதுமானது என்று பெருமானார் சூழல் வைத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நாடுதான் தன்னிறைவாக ஆகும் என்பதிலே எவ்விதமான சந்தேகமில்லை. ஒவ்வொரு குடிமக்களுக்கான பொறுப்புகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டை, இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருப்பவருடைய கையிலே அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. எனவே இந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு குடிமக்களுடைய பொறுப்பாளிகளாக இருப்பவர்கள் இந்த தேசத்தில், இந்த நாட்டினுடைய குடிமக்கள் அனைவர்களையும் பல்வேறு கலாச்சாரத்தை கொண்டிருந்தாலும் அல்லாஹ் மக்கள் ஒரு தொப்புள் கொடியின் வாழ்பவர்கள் என்கிற உரிமைகளை வழங்குவதற்கும் அல்லாஹ் தஆலா இந்த ஆட்சி நல்வாய்ப்பையும் நல்ல சிந்தனைகளையும் அல்லாஹ் தருவான் என்று சொல்லி இந்த இந்திய தேசியத்தினுடைய, நம்ம நாட்டினுடைய குடியரசு தினத்தை நாம் போற்றி, இது போன்று பல்வேறு விதமான குடியரசு நாட்களை, அதே போன்று நாம் பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாத்து தேசிய ஒருமைப்பாட்டோடு நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு துஆஇ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர்களுக்கு நோட்டு வழங்கும் நிகழ்ச்சி அவர்களுக்கு நன்றி மற்றும் இமாம் இஸ்மாயில் அவர்களையும் முதல்வர் அவர்களையும் அழைக்கிறது அனுமதிக்கப்படுகிறேன். ஒத்து முன்னாடி